Very good morning. Hyper focus continuation. Last week வந்து the power of making work harder. அதாவது நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸை வந்து ஒரு ஹேபிட்டா மாத்தணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு டாஸ்க் லிஸ்ட், அதாவது ரொம்ப சின்னதா காம்ப்ளெக்ஸே இல்லாத ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு போக முடியாது. ஏன்னா ஈஸியான ஒரு வேலையை பண்ணும்போது பிரெயின்ல வந்து அட்டென்ஷன் ஸ்பேஸ் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பு இப்போ என் மண்டைக்குள்ள எத்தனை விஷயங்கள் நான் யோசிச்சு வைக்க முடியும், எத்தனை விஷயங்கள் நான் ப்ராசஸ் பண்ண முடியும் அட் அ டைம்ல அப்படிங்கறதான் அட்டென்ஷனல் ஸ்பேஸ். ஸோ அந்த அட்டென்ஷனல் ஸ்பேஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள போகும்போது தான், காம்ப்ளெக்ஸா ரொம்ப கஷ்டமான நிறைய யோசிச்சு நம்ம அறிவு போடக்கூடிய ஒரு வேலைகளை பண்ணும்போது தான் அது வந்து அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபுல்லா நமக்கு வந்து அந்த வேலையில மூழ்கி போயிருக்கும். ஈஸியான ஒரு வேலையை பண்றோம் அப்படின்னா மைண்ட் வேற வேற விஷயங்களை கொண்டு வந்து வச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்ப என்னன்னா ரொம்ப கஷ்டமான வேலைகளை மட்டுமே எடுத்து எடுத்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை மட்டுமே எடுத்து எடுத்து நம்ம வந்து அந்த வேலையில மூழ்கி போகும்போது ஹைப்பர் ஃபோக்கஸ் வந்து ஒரு ஹேபிட்டா மாறும் நமக்கு. இன்னொன்னு என்ன சொன்னாங்க, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆம், அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போக போக நமக்கு வந்து எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் தள்ளி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வேலையா எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன், இந்த இந்த ஒரு மணி நேரத்துல இதை மட்டும் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைவர்ஷன் இல்லாம ஃபுல் ஃபோக்கஸ் இந்த வேலையில போடும்போது நம்ம 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ண வேண்டிய வேலையை 1 மணி நேரத்திலே பண்ணிடுவோம். ஸோ அந்த அது எப்படி எதுல ரிசல்ட் ஆகும் அப்படின்னா நம்ம மீதி இருக்கிற டைம், அதாவது இந்த பார்க்கின்சன்ஸ் லா, ஒரு 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 வேலையை பண்றதுக்கு 2 மணி நேரம் கொடுக்குறோம் அப்படின்னா 2 மணி நேரமும் அந்த வேலையை பண்ணுவோம். அதாவது இப்போ ஒரு டேபிள கிளீன் பண்ணோம் அப்படின்னா டேபிள் கிளீன் பண்றதுக்கு 1/2 மணி நேரம் அலோகேட் பண்றோம் அப்படின்னா 1/2 மணி நேரம் நம்ம டேபிள் கிளீன் பண்ணுவோம். அதுவே அந்த டேபிள கிளீன் பண்றதுக்கு நம்ம 5 நிமிஷம் தான் அலோகேட் பண்றோம் அப்படின்னா நம்ம 5 நிமிஷம் கிளீன் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ வந்து த ஒர்க் வில் எக்ஸ்பேண்ட் டு த டைம் அவைலபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படின்னா அதுக்கு 4 மணி நேரம் கொடுத்தோம்னா நம்ம 4 மணி நேரம் இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருப்போம். 3 மணி நேரம் கொடுத்தோம்னா 3 மணி நேரம் பண்ணுவோம். 2 மணி நேரம் தான் முடிக்கணும்னு நினைச்சோம்னா 2 மணி நேரத்துல முடிச்சிருவோம். ஏன்னா பல மாசமா பண்ணாத வேலைகள், இல்ல வந்து 3-4 நாள் பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் டெட்லைன் ஒண்ணு வரும்போது ஒரு 3 மடங்கு 4 மடங்கு ஃபாஸ்டா முடிச்சு கொடுக்குறோம் நம்ம. ஸோ நினைச்சு பாருங்க, அப்படியே எல்லா வேலையும் நம்ம ஃபாஸ்டா ஃபாஸ்டா பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டைம் இருக்க ஆரம்பிச்சிரும் கையில. அப்பயும் வந்து திரும்ப நம்ம டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள போக ஆரம்பிப்போம். ஏன்னா நிறைய வேலைகளை முடிச்சிருப்போம். 12 மணி வரைக்கும் ஒரு வேலை பண்ணோம்னா அது 11 மணிக்கே முடிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், 11 to 12 மைண்ட் ஃப்ரீயா இருக்குது, நம்ம சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டோங்கிற ஃபீலிங்ல எகைன் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு என்ன சொல்றாரு ஆத்தர், அதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்றாருன்னா, நிறைய மீனிங்ஃபுல் டாஸ்க்கை எடுத்து லிஸ்ட்ல வச்சுட்டே இருங்க. ஒரு ஒரு டாஸ்க் முடியும் போதும் அடுத்து காம்ப்ளெக்ஸான மீனிங்ஃபுல்லான டாஸ்க் எடுத்து எடுத்து நீங்க வந்து டேபிள்ல வச்சு அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னும் என்ன அப்படின்னா இந்த ருட்டீன் டாஸ்க்ஸ் பண்றாங்க. அதாவது ஒரு நோட் ஆன் ரோட் டாஸ்க்ஸ், ROTE அப்படின்னா ருட்டீன் டாஸ்க்ஸ். ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா ருட்டீன் டாஸ்க்ஸ் பண்ணிட்டே இருக்கிறவங்க வந்து ஹாப்பியா இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு டேட்டா என்ட்ரி மாதிரி ஒரு ஜாப் பண்றாங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர்ல இவ்வளோ என்ட்ரி போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க கண்ணு முன்னாடி தெரியும். ஸோ எவ்வளோ பண்ணியிருக்கோம் அந்த 1 ஹவர்ல அப்படிங்கிறது அப்படியே அப்பட்டமா ஓகே இதுதான் நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது விசிபிளா தெரியும். ஸோ அப்ப வந்து ஹாப்பினஸ் அதிகமா இருக்கும். அது அது அப்படி அதிகமா இருக்கிறதுனால நம்ம ருட்டீன் ஜாப பண்றதுக்கு மைண்ட் வந்து செட்டில் ஆகுமே ஒழிய காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் பண்றதுக்கு செட்டில் ஆவாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ருட்டீன் டாஸ்க் பண்ணும்போது சில ருட்டீன் டாஸ்க்ல வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. பட் ஆனா ருட்டீன் டாஸ்க் பண்றதுனால லைஃப்ல பெரிய சேஞ்சஸ் வராது. ருட்டீன் டாஸ்கே பண்ணிட்டு இருக்கிறதுனால அன்பார்ச்சுனேட்லி காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ஸ்ல தான் நம்ம லைஃபோட அடுத்த லெவல் ஆஃப் இது இருக்கு. ஸோ அதனால டெஃபினெட்லி காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ஸ எடுத்துக்கிட்டு டேபிள்ல வச்சு அத வந்து ட்ரை டு டூ வித் ஃபுல் ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால தான் ருட்டீன் டாஸ்க் இல்லாம ரொம்ப காம்ப்ளெக்ஸா யோசிக்கிறவங்களுக்கு நம்ம நெறைய சம்பளம் குடுக்குற மாரி இருக்குது. தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எல்லாருக்கும் ஒரு ருட்டீனான வேலைய எடுத்து யார் வேணா பண்ணிட்டு போறது ஈஸி. காம்ப்ளெக்ஸான டாஸ்க்குக்கு பிரெயின ட்ரெயின் பண்றது தான் வந்து கஷ்டம். அதுவும் கன்சிஸ்டன்ட்டா ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் பண்ணிட்டு, வாவ்! இன்னைக்கு இத முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் பூரா டைம் வேஸ்ட் பண்றதுக்கும் அடுத்த ஸ்டேஜ்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம லிஸ்ட் ஆஃப் மீனிங்ஃபுல் டாஸ்க் எடுத்து வச்சுக்கிட்டு
ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டே இருக்கிறது ஒன் ஆஃப் த ஹேபிட், ஹைப்பர் ஃபோக்கஸ் ஹேபிட்டா மாத்துறதுக்கு ஒரு வழி. இப்ப வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கிரீசிங் த சைஸ் ஆஃப் யுவர் அட்டென்ஷன் ஸ்பேஸ். இப்ப இவ்வளவு நாளா எப்படி பார்த்தோம்னா, அட்டென்ஷன் ஸ்பேஸ்னா என்ன? அதுல அட் அ டைம்ல எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண முடியும்? எவ்வளவு ஹோல்ட் பண்ண முடியும்? அது எப்படி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம வச்சுக்க முடியும்? ஸோ ரொம்ப ஈஸியான டாஸ்க் எடுத்தா அதுல நெறைய விஷயங்கள் மைண்ட்ல அடுத்தடுத்த விஷயங்கள் வரும். அப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷன் வரும். அப்ப கஷ்டமான டாஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. அப்ப அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபுல்லா அந்த ஒரு டாஸ்க்கே ஒர்க் ஃபுல் ஆயிருக்கும். இந்த மாரி எல்லாம் பார்த்தோம். இப்ப என்னன்னா, அந்த அட்டென்ஷன் ஸ்பேஸயே எப்படி இன்கிரீஸ் பண்றது? அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த அட்டென்ஷன் ஸ்பேஸ மேனேஜ் பண்றது பத்தி இவ்வளவு நாளா பார்த்தோம். இப்ப இந்த சாப்டர்ல இந்த ஒரு டாபிக்ல வந்து அட்டென்ஷன் ஸ்பேஸ எப்படி இன்கிரீஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆம், அதாவது வொர்க்கிங் மெமரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அட் அ டைம்ல ஹவு மெனி பீசஸ் ஆஃப் டேட்டா நம்ம பிரெயின்ல சைமல்டேனியஸா ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒர்க்கிங் மெமரி கெப்பாசிட்டி. இது ஒரு ஒரு ஆளுக்கு மாறுபடும். எனக்கு ஒண்ணு இருக்கும், உங்களுக்கு ஒண்ணு இருக்கும், அவருக்கு ஒண்ணு இருக்கும். அந்த மாரி ஒரு ஒரு ஆளுக்கும் ஒர்க்கிங் மெமரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது மாறும். அந்த ஒர்க்கிங் மெமரி கெப்பாசிட்டி வந்து அதிகமா இருக்க அட் அ டைம்ல உங்களால நெறைய இன்ஃபர்மேஷன் ஹோல்ட் பண்ண முடியும். அப்போ வந்து அட் அ டைம்ல நெறைய இன்ஃபர்மேஷன் யோசிச்சு ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ, உங்களால காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கையும் வந்து சால்வ் பண்ற எபிலிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ பேசிக்கலி என்ன அப்டின்னா, அட்டென்ஷன் ஸ்பேஸ வந்து இன்கிரீஸ் பண்ணணும். அந்த இன்கிரீஸ் பண்ண அட்டென்ஷன் ஸ்பேஸ நல்லா மேனேஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆஸ் வெல் அஸ் அதாவது இப்போ இந்த ஒன் ஆர் மோர் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் பண்றத தாண்டி அட்டென்ஷன் ஸ்பேஸ் இன்கிரீஸ் பண்றதுனால, மத்த சில அ அடிஷனல் பிளஸ் பாயிண்ட்டும் இருக்கு. என்ன அப்டின்னா, வொர்க்கிங் மெமரி கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம மைண்ட் வாண்டர் ஆகுறது வந்து குறையும். வென் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ஸ் அப்டின்றாரு. இப்போ காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் ஒரு பெரிய ஒரு 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 காம்ப்ளெக்ஸான விஷயம் நம்ம உட்காந்து யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து ஒரு பாயிண்ட்ல டயர்ட் ஆகும். நம்ம பிரெயின் வந்து ஒரு பாயிண்ட்ல இதுக்கு மேல என்னால யோசிக்க முடியாது அப்படின்னு ஆகும். ஒரு மாரி அட்டென்ஷன் ஓவர்லோட் ஆகும். ஸோ அப்புறம் மைண்ட் வாண்டர் ஆக ஆரம்பிக்கும். டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அ இது எல்லாமே கூட வந்து வொர்க்கிங் மெமரி கெப்பாசிட்டி அதிகமா இருக்க நமக்கு வந்து அ இது இது இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கா இருந்தா கூட, அதுல மைண்ட் வாண்டர் ஆனா கூட, அந்த ப்ரொடக்டிவா வாண்டர் ஆகும். அந்த டாஸ்க்க பத்தியே நம்ம யோசிப்போம். அந்த டாஸ்க்க பத்தி நெறைய நெறைய டேட்டாவ எடுத்து வைப்போம். அந்த டாஸ்க்க பத்தின ஃபியூச்சர், கரண்ட், பிரசன்ட், பாஸ்ட் எல்லாத்தையும் உட்கார்ந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அட் அ டைம்ல. ஸோ நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் அதிகமா இருந்து, ஆ அத வந்து நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ல போட்டோம் அப்டின்னா, நம்ம மைண்ட் அங்க வாண்டர்னா ஒண்ணு நெனச்சுட்டு இருக்கும்போது அத வுட்டுட்டு போய் இன்னொன்னு நெனைக்கிறது. அதுதான் மைண்ட் வாண்டரிங். ஸோ அந்த வாண்டரிங்கும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு வந்து லார்ஜர் அட்டென்ஷன் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேலையில பண்ணிட்டே இருக்கும்போதே, இ ஒரிஜினல் இன்டென்ஷன் அதாவது இப்போ இந்த கரண்ட் வேலை இதுதான் அப்படின்னு சொல்லி இன்டென்ஷன் வச்சு பண்ணிட்டு இருப்போம். அந்த ஒரிஜினல் இன்டென்ஷனோட சேர்த்து ஆ அடுத்து என்ன பண்ணலாம்? இதுல அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் பிளானையும் நம்ம அட் அ டைம்ல ப்ராசஸ் பண்ண முடியும் பிரெயின்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு ஒரு அட்டென்ஷன் ஸ்பேஸ் லார்ஜரா இருக்குது அப்படின்னா, நம்ம மைண்ட் வாண்டர் ஆகி டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஆனா கூட, நம்ம கான்ஷியஸா கொண்டு வந்து திரும்ப வொர்க்லயே போட முடியும். ஏன்னா வந்து ஒரு 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 சின்ன வொர்க்கிங் மெமரி கெப்பாசிட்டி ஒரு கம்மியா தான் நம்மளால பிரெயின்ல அட் அ டைம்ல வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, நம்ம ஒரு ஒரு 10 விஷயத்த யோசிக்கிறத விட, நல்ல அட்டென்ஷன் ஸ்பேஸ் இருக்கு. அதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ல போட்டிருக்கோம். அந்த காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்லயே அத சுத்தியே நம்ம மைண்டும் வாண்டர் ஆகுது அப்படிங்கும்போது, அ நமக்கு வந்து திரும்ப திரும்ப அந்த மைண்ட ட்ராக்கு கொண்டு வந்து வச்சு, திரும்ப அந்த ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இந்த வொர்க்கிங் மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட அண்டர் யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸஸ் பிரெயின்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வந்து எல்லா அண்டர் யூட்டிலைஸ்ட் ரிசோர்ஸையும் ஒரு ஃபேவர்டு மென்டல் டெஸ்டினேஷன்ல போட முடியும். விச் இஸ் த காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் வி ஆர் ஒர்க்கிங். ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் எடுத்துக்கிட்டு அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ்ல இருக்கிறோம் அப்படிங்கும்போது, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. அட் அ டைம்ல நெறைய இன்ஃபர்மேஷன ஹோல்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது,
நமக்கு வந்து நம்ம பிரெயின்ல இருக்கிற நிறைய ரிசோர்சஸ் வந்து தானா யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து இன்னும் நல்ல எஃபிஷியன்ட்டா, ப்ரொடக்டிவா நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஓகே. இது எல்லாமே வந்து அட்டென்ஷன் ஸ்பேஸ இன்கிரீஸ் பண்றதுனால, சைஸ் ஆஃப் த அட்டென்ஷன் ஸ்பேஸ இன்கிரீஸ் பண்றதுனால நமக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ். இப்போ எப்படி இன்கிரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒண்ணு வந்து நிறைய பிரெயின் ட்ரெய்னிங் ஆப்ஸ் இருக்கு, வெப்சைட்ஸ் இருக்கு. மெமரி அண்ட் அட்டென்ஷன பில்ட் பண்ற மாரி. ஆனா 90% ஆஃப் அந்த மாரி இருக்கிறதெல்லாம் லெபார்டரியில வந்து ஸ்டடி பண்ணி இப்போ இப்ப நீங்க இன்டர்நெட்ல போய் பிரெயின் கேம்ஸ்ன்னு போட்டா பில்ட் மெமரி அண்ட் அட்டென்ஷன்னு போட்டா 1000 கேம்ஸ் வரும். ஆனா அந்த 1000 எக்ஸர்சைசஸ்ல வந்து எவ்வளவு வந்து ஸ்டடீஸ் எடுத்து ப்ரூவ் பண்ணி இந்த மாரி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு காமிச்சிருக்காங்கன்னா 90% ஆஃப் த விஷயம் 90% ஆஃப் தோஸ் ஆப்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணப்படாத விஷயங்கள். அது போக சில பிரெயின் ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ஸ் ஒரு ஷார்ட் டேர்ம்ல எல்லாம் நம்ம எடுக்க முடியும். அதுல அது வந்து நமக்கு ப்ராப்ளம் சால்விங் கொஞ்சம் பெட்டரா ஹெல்ப் பண்ணுது. ஆனா அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிறது இல்ல. செவரல் ஹவர்ஸ் ஒரு வாரத்துல பல மணி நேரம் நம்ம இதுக்கு இந்த பிரெயின் ட்ரெய்னிங்க்கு நம்ம குடுத்துட்டே இருக்க வேண்டியது இருக்கு. அப்படி குடுத்ததுக்கு அப்புறமும் வந்து நம்ம அந்த ட்ரெய்னிங்க ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, எகைன் நம்ம பிரெயின் வந்து அந்த அட்டென்ஷன் ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறத தக்க வச்சுக்கிறது இல்ல. அ சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி சொல்லுது. அண்ட் ஒரு 11,430 பார்ட்டிசிபென்ட்ஸ வச்சு இந்த மாதிரி இந்த பிரெயின் ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ஸ் எல்லாம் நிஜமாவே நம்மளோட மெமரி கெப்பாசிட்டி இன்கிரீஸ் பண்ணுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ, இட் இஸ் ஃபவுண்ட் தட் நோ எவிடன்ஸ். நான் 11,430 பேர உட்கார வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணப்ப கூட, இந்த ஆப் எல்லாம் வந்து அ என்ன சொல்றது? நம்மளோட ஆக்சுவல் பிரெயின் அட்டென்ஷன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. அப்ப என்னதான் பண்றது? பிரெயின் ட்ராப்ஸ் இல்ல இந்த மாதிரி அப்படின்னா என்ன என்ன பண்ணா ஒர்க்கிங் மெமரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, இவர் வந்து சொல்ற ஒரு விஷயம் மெடிடேஷன். ஒன் பிராக்டிஸ் விச் இஸ் ப்ரூவன் டு இன்க்ரீஸ் ஒர்க்கிங் மெமரி கெப்பாசிட்டி இஸ் மெடிடேஷன் அப்படின்னு கிளியரா சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா மெடிடேஷன்னாவே அப்படியே காட்டுல போய் உட்கார்ந்து ஒரு மாங்க் மாதிரி இருக்கிறது எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பிராக்டிஸ் ரொம்ப சிம்பிள். ஹைப்பர் ஃபோக்கஸ் மாதிரியே மெடிடேஷன் என்ன இன்வால்வ் பண்ணுது அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஹைப்பர் ஃபோக்கஸ்ல என்ன பண்ணுவோம், ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் எடுக்கிறோம், ஒரு இன்டென்ஷன் செட் பண்றோம், எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் விட்டுட்டு அந்த இன்டென்ஷன் மேல மட்டும் அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் மேல மட்டும் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸை போடுறோம். மெடிடேஷன்லயும் அதே மாதிரிதான். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு நம்மளோட ஃபுல் அட்டென்ஷனை அதுல போடுறது, நம்ம முழு கவனத்தை அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேல மட்டும் போடுறது. ஆப்ஜெக்ட் எதுவும் வேணா இருக்கலாம், நம்ம ஒரு கார்டன் நினைக்கலாம், அதை நினைக்கலாம். இவர் வந்து பிரெத் நினைக்க சொல்றாரு. என்ன அப்படின்னா நம்ம வந்து கண்ணை மூடுறோம், மூச்சு கவனிக்க ஆரம்பிக்கிறோம். மூச்சு கவனிச்சுட்டே இருக்கும்போது வேற எங்கேயாவது நம்ம மைண்ட் வாண்டர் ஆகுது அப்படின்னா திருப்பி கொண்டு வந்து மூச்சுலயே வச்சு கவனிக்கணும். அவ்வளவுதான். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் பண்ணிட்டே இருக்கோம், மைண்ட் எங்கேயோ வாண்டர் ஆகுது, எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு திரும்ப திரும்ப நம்ம மைண்டை கொண்டு வந்து காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ல போட்டுக்கிட்டே இருப்போம் ஒர்க் பண்றதுக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் மெடிடேஷன்லயும் ஏதோ ஒன்ன வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம், நம்ம கவனத்தை அதுல போட ஆரம்பிச்சிருவோம். உதாரணத்துக்கு மூச்சு. அந்த மூச்சுல இருந்து நம்ம பிரெயின் டைவர்ட் ஆகும் போதெல்லாம் திரும்ப திரும்ப கொண்டு வந்து மூச்சுல வச்சுட்டே இருப்போம். இதுதான் வந்து மெடிடேஷனுக்கும் ஹைப்பர் ஃபோக்கஸுக்கும் உள்ள ஒரு லிங்க். இப்ப இப்ப இவர் வந்து ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றாரு ஃபார் அபவுட் அ டிகேட். அதாவது ஒரு டிகேட்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஒரு மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுல என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்கு பிரெத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஜஸ்ட் கவனத்தை வந்து நம்ம பிரெத்ல போட்டுட்டு இருப்பாரு, சும்மா மூச்சுல போட்டுட்டு இருப்பாரு. என்னன்னா அந்த எவ்வளோ டீப்பா உள்ள போய் வருது, இல்ல மேலோட்டமா வந்து நம்ம மூச்சு விடுறோமா, இல்ல டீப்பா உள்ள போய் வருதா, உள்காத்துக்குரிய டெம்பரேச்சர் என்ன, வெளிக்காத்துக்குரிய டெம்பரேச்சர் என்ன, நம்ம பாடியில மூச்சு விடும்போது நம்ம பாடியில செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது, இல்ல ஷோல்டர் எக்ஸ்பேண்ட் ஆகுதா, ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பாடியில மூவ்மெண்ட் வருது நான் மூச்சு விடும்போது, அதுக்கப்புறம் நம்ம உள்ள எடுக்கிற மூச்சு எப்படி வெளி மூச்சா வெளியில வருது, இந்த மாதிரி ஃபுல் ஐ மீன் அந்த அந்த பிரெத் மேல ஃபுல் கவனத்தை போடுவாரு. மூச்சு மேல ஃபுல் கவனத்தை போட்டுட்டு கவனிச்சுட்டு இருக்கிற மெடிடேஷன் அவர் 10 வருஷமா பண்றாரு. அ
என்னன்னா, இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஒரு ஒரு டாஸ்க் வந்து ஒரு ஈஸியான டாஸ்க்கா இருக்குது அப்டின்னா, நம்ம மைண்ட் அடுத்தடுத்த விஷயத்த கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சுரும். அதாவது நம்ம மைண்ட் வந்து பேசிக்கலி வாண்டர் ஆக ஆரம்பிச்சுரும். ஆ வாண்டர் ஆக ஆரம்பிக்கிறதுனா அலைபாயுறது. மைண்ட் பாய ஆரம்பிச்சுரும். அ இப்போ ஆ இந்த பிரெத்த கவனிக்கிறதும் பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளக்ஸ் விஷயம் கிடையாது. அது ஈஸியான விஷயம். ஸோ கண்டிப்பா பிரெயின் வந்து அலைபாய ஆரம்பிக்கும். வாண்டர் ஆக ஆரம்பிக்கும். கன்டினியூஸா வாண்டர் ஆயிட்டே இருக்கும். ஆ அ அப்ப ஆனா அதுதான் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம மூச்சு கவனிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம பிரெயின் எங்கேயோ வாண்டர் ஆகுது. திரும்ப கொண்டு வந்து மூச்சுல வைக்கணும். நம்ம பிரெயின் எங்கேயோ அலைபாயுது. நம்ம மனசு எங்கேயோ அலைபாயுது. வேற வேற எண்ணங்கள் வருது. திரும்ப கொண்டு வந்து மூச்சுல வைக்கிறோம். ஏதோ ஒரு இப்ப இப்ப மூச்சு கவனிக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா நேத்து நடந்தது. நம்ம ஏதோ ஒரு பர்சனல் ப்ராப்ளம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எல்லாமே நம்ம பிரெயின்ல வந்து ஆக்குபை ஆகுது. அ திரும்ப அத இக்னோர் பண்ணிட்டு திரும்ப கொண்டு வந்து மூச்சுல வைக்கிறோம். சோ இதுதான் பாயிண்ட்டு. எவ்ரி டைம் வந்து அ நம்ம வந்து நமக்கு அலைப்பாயிற மனசு கொண்டு வந்து திரும்ப மூச்சுல வச்சுட்டே இருக்கோம் அப்டின்னா, நம்ம கவனம் வந்து எங்கெங்கேயோ போயிருது. திரும்ப கொண்டு வந்து நம்ம கவனத்த மூச்சுல வைக்கிறோம். கவனம் எங்கெங்கேயோ போயிருது. திரும்ப கொண்டு வந்து நம்ம மூச்சுல கவனத்த வைக்கும்போது, இட் வில் ஹைட்டன் யுவர் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்ஷனிங் அப்டின்றாரு. நம்மளோட ஒரு என்ன சொல்றது? அது செயல்படும் திறன் வந்து ரொம்ப அதிகம் பண்ணுது. இந்த மாதிரி திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரு விஷயத்துல கவனத்த போட்டு மைண்ட ட்ரெயின் பண்ணும்போது அப்டின்றாரு. அ இது வந்து நம்மளோட கவனத்தின் மேல நமக்கு எவ்ளோ கண்ட்ரோல் இருக்குது அப்டிங்கிறத இந்த எக்சர்சைஸ் காமிச்சு குடுத்துரும். இப்ப நீ கண்ண மூடி மூச்சு கவனிக்கணும்னு உட்கார்றோம் அப்டின்னா, கொஞ்ச நேரம் மூச்ச கவனிச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் எதையோ ஒண்ணு நெனச்சுட்டு இருப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மூச்சு தானே கவனிச்சுட்டு இருந்தோம். நம்ம இப்ப எதுக்கு எதையோ நெனச்சுட்டு இருக்கோம்னு திரும்ப கொண்டு வந்து மூச்சுல வைப்போம். ஸோ இது வந்து நம்ம பிரெயின் நம்மளோட மைண்ட் எங்க போகுது, நம்ம அட்டென்ஷன் எங்க போகுதுங்கிற கண்ட்ரோல்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுக்க ஆரம்பிக்கும்போது, நம்மளுடைய எக்ஸிகியூட்டிவ் திறன், நம்மளால செயல்படும் திறன் வந்து எக்கச்சக்கமா இன்கிரீஸ் ஆகுது, அதிகமாகுது அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு வந்து இது அ ஓகே. ஸோ நீங்க வந்து ரொம்ப நேரம் இதே மாரி ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்க, மைண்ட் வந்து அதுக்கப்புறம் அலைப்பாயுறது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் கம்மியாகும். அப்ப வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு காம்ப்ளக்ஸ் டாஸ்க் பண்றோம் அப்டின்னா, இன்னும் கிரேட்டர் இன்டென்ஷனோட நம்ம பண்ண முடியும். அ இன்னும் கிரேட்டர் எஃபிஷியன்சியோட நம்ம அந்த வேலைய பண்ண முடியும் அப்டின்றாரு. ம். அப்புறம் ஹைப்பர் ஃபோகஸும், மெடிடேஷனும் ஒரே மாதிரி வொர்க் ஆகும். என்ன அப்டின்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ண பிரெயின் அதுக்கு ட்ரெயின் ஆயி, நமக்கு வந்து காம்ப்ளக்ஸ் டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பாயிண்ட்க்கு மாறிடுவோம் நம்ம. ஸோ, இப்ப மூச்சு கவனிச்சு நம்ம பிராக்டிஸ் பண்றது கூட எதுக்கு அப்டின்னா, ஒரு சிம்பிள் ஆப்ஜெக்ட் மேல நம்ம கவனத்த போட்டு நம்மளால கண்ட்ரோல் எடுக்க முடியும். நம்ம பிரெயின் வந்து அலைபாயாம இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, இதே விஷயம் வந்து ஹைப்பர் ஃபோகஸ்ல நம்ம பிரெயின் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்க சால்வ் பண்ணும்போது, எங்கேயுமே வாண்டர் ஆகாம இருக்கிறது வந்து பிராக்டிஸ் ஆயிடும். அப்டின்னு சொல்றாரு. மெடிடேஷன் இஸ் சிம்பிள் அப்டிங்கிறாரு. என்ன அப்டின்னா, ம் ஒரு இடத்துல கண்ண மூடி உட்கார்ந்துக்க சொல்றாரு. சிட் சம்வேர் வித் யுவர் ஐஸ் க்ளோஸ்டு. கண்ண மூடி உட்கார்ந்துகிட்டு, உங்க பே அட்டென்ஷன் டு யுவர் பிரெத் அப்படின்றாரு. நம்மளோட மூச்சு மேல நம்ம கவனத்த வைங்க. ஒண்ணும் இல்ல. கண்ண மூடிட்டு ஒரு மூச்சு உள்ள போகுது, வெளியில வருது. அ அந்த மூச்சு எப்படி உள்ள வர காத்து உள்ள போற காத்து சில்லுன்னு இருக்குது. வெளியில வர காத்து சூடா இருக்குது. அதுக்கப்புறம் மூச்சு இழுக்கும்போது, நம்மளோட செஸ்ட் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி சுருங்குது. ஸோ இது சும்மா இந்த பாடி சேஞ்சஸ் சும்மா அந்த மூச்சு கூட அத அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க. ஆ ஆரம்பத்துல வந்து இட் இஸ் நேச்சுரல் டு ஃபீல் தட் யூ ஆர் டூயிங் இட் ராங் அப்படி அதாவது எப்படின்னா நம்ம மூச்சு கவனிக்கும் போது நம்ம கரெக்டா தான் பண்றோமா நம்ம தப்பா பண்றோமோ அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வரும் ஃபர்ஸ்ட். ஆனா ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்பலாம் யோசிக்காம உட்கார்ந்து பண்ணுங்க. ஏன்னா இந்த சிம்பிள் பிராக்டிஸோட எஃபெக்ட் வந்து ரொம்ப 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 அதிகம். ஒரு ஸ்டடி என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்குது அப்படின்னா, மைண்ட் வந்து இப்ப மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு மைண்ட் அலைப்பாயறது மட்டும் குறையறது கிடையாது. அலைப்பாயறது குறையுது. ஆ அப்படி குறைஞ்சதுக்கு அப்புறமும் இப்போ 1 மணி நேரம் ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா, 1 மணி நேரம் 1 மணி நேரம் மைண்ட் அலைபாயாம வாண்டர் ஆகாம இருக்கிறதுக்கு மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுது. அத தாண்டி 1 மணி நேரத்துக்கு மேல இப்போ 1 மணி நேரத்துக்கு மேல என்னால ஃபோக்கஸே பண்ண முடியாது. எனக்கு பிரெயின் டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அப்படியெல்லாம் இல்லாம, இருக்கிற நீங்க குடுத்த டைம விட லாங்கா ஃபோக்கஸ் பண்றதுக்கும்,
மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுது. இது வந்து 2 என்ன சொல்றது? த 2 மெஷர்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன். எவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு வேலையில ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டி எப்படி இருக்குது? கரெக்ட்டுங்களா? 1 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. 1 மணி நேரத்துக்கு மேல பண்ண முடியாது அப்படின்னா, நம்ம மெடிடேஷன் பண்ண அந்த 1 மணி நேரங்கிறது 2 மணி நேரமா மாறும். 1 மணி நேரமே எனக்கு வந்து நெறைய தாட்ஸ் வருது. என்னால டிஸ்ட்ராக்ஷனா இருக்குது அப்படின்னா, மெடிடேஷன் பண்ண அந்த டிஸ்ட்ராக்ஷன் கொறஞ்சு, நம்ம 1 மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸ் அந்த வேலையில போட முடியும். இது வந்து ஸ்டடீஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ம். இந்த ஜிஆர்இ படிக்கிற ஒரு அ அ ஒரு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இந்த மெடிடேஷன் டெஸ்ட் அவங்க எடுத்திருக்காங்க. அம் அதாவது மெடிடேஷன் பண்றவங்களுக்கும், பண்ணாதவங்களுக்கும் அம் என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பெர்ஃபார்மன்ஸ்லன்னு பார்த்தா, ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணாதவங்க, மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது, அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து 16% இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன அப்டின்னா, இப்போ ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான டைம்ல நம்ம பாடில நெறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சுரக்கும். ஆ நம்ம பாடில வந்து இப்போ எல்லா ஸ்டடீஸுமே சொல்லுது. இப்போ டோபமைன் மாரி ஹாப்பி ஹார்மோன்ஸோட வொர்க் பண்ணும்போது, நம்ம பிரெயின் வந்து பல மடங்கு அதிகமான எஃபிஷியன்சியோட வொர்க் பண்ணுது அப்டின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த மாரி ஹாப்பியா இல்லாம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் பாடில ரிலீஸ் ஆகும்போது, பிரெயினோட செயல்திறன் குறையுது அப்டின்னு சொல்றாரு. ஆனா இந்த மெடிடேஷன் பண்ணும்போது, நம்ம டியூரிங் பீரியட்ஸ் ஆஃப் ஹை ஸ்ட்ரெஸ் அந்த ஹை ஸ்ட்ரெஸ் இருக்கிற டைம்ல ஆ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு கச்ச 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 கச்சன்னு பிரச்சனை இருக்கிற ஒரு என்விரான்மென்ட்ல இருக்கோம். இல்லன்னா ஏதோ ஒரு பிரச்சனைய டீல் பண்ணிட்டு இருக்கோம். இல்லன்னா பர்சனல் கன்சர்ன்ஸ்ல மாட்டிட்டு இருக்கோம். இந்த மாரி எந்தெந்த விஷயத்துலனாலும் நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்தாலும், அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட வொர்க்கிங் மெமரி கெப்பாசிட்டிய குறைக்காம இருக்கிறதுக்கு மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஆம். ஓகே. ஸோ மெடிடேஷனோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம நெறைய சொல்லிட்டே போலாம். பட் ஒரு பாயிண்ட்ல அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, "தி மோஸ்ட் வேலிடேட்டட் டெக்னிக் ஃபார் மினிமைசிங் த டிஸ்ரப்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைண்ட் வாண்டரிங்" அப்டிங்கிறாரு. டிஸ்ரப்டிவ் அதாவது மைண்ட் அலைபாயறதுனால என்ன நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குமோ, அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து மினிமைஸ் பண்றதுக்கு ப்ரூவ் பண்ணப்பட்ட அந்த அந்த பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைண்ட் வாண்டரிங் இந்த பேட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே குறைக்கிறதுக்கு ஒரு ஒரு ப்ரூவன் டெக்னிக் தான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஃபேவரட் ஸ்டடி என்ன அப்படின்னா, இவர் ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா 45 மினிட்ஸ் மெடிடேஷன் எக்ஸர்சைஸ் ட்வைஸ் அ வீக். இது அதான் வாரத்துல 2 நாள் மட்டும் தான். ஆ அந்த 2 நாளும் என்ன சொல்லி இந்த 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 ரிசர்ச் என்ன பண்ணிருக்கு அப்டின்னா, அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து வாரத்துல 2 நாள் 45 நிமிஷம், 45 நிமிஷம் நம்மள வந்து ஆ ஆ மெடிடேட் பண்ண வச்சிருக்காங்க. நம்மளோட அ பார்ட்டிசிபென்ட்ஸ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபியூ வீக்ஸ் இந்த 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 எக்ஸ்பெரிமென்ட் போயிருக்கு. ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அதாவது 2, 3 பேட்ச் ஆஃப் ரிசர்ச் பீப்பிள வச்சு பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பேட்ச்க்கு வந்து மெடிடேஷன், ஒரு செட்க்கு யோகா, ஒரு செட் ஆஃப் பீப்பிள்க்கு வந்து சம் பிரெயின் எல்லாமே பேசிக்கலி ஆ இந்த இந்த பிரெயின் சம்மந்தப்பட்டதுக்கு 3 டிஃபரெண்ட் எக்ஸர்சைஸ குடுத்து மெஷர் பண்ணியிருக்காங்க. மெஷர் பண்ணதுல மெடிடேஷன் பண்ணவங்களோட அந்த பீப்பிளோட வொர்க்கிங் மெமரி கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்டின்னா, ஆவரேஜா மோர் தேன் 30%. இட் இஸ் நாட் 30%. ஆவரேஜா மோர் தேன் 30%. அவங்கவங்க பிரெயினுக்கு தகுந்த மாரி. ஒருத்தருக்கு 28%, ஒருத்தருக்கு 40% அந்த மாரி மோர் தேன் 30% ஆவரேஜா வந்து அவங்களோட வொர்க்கிங் மெமரி கெப்பாசிட்டி இன்கிரீஸ் ஆயிருக்குது. இது வந்து அடுத்த மீதி 2 குரூப்ஸ் ஐ மீன் இந்த யோகா அண்ட் இன்னொன்னு பிராக்டிஸ் பண்ணவங்கள விட அ இது வந்து பெர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணதுனாலலாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ்லயே இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆ மெடிடேட் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு ரொம்ப ஒரு கொஞ்சம் நிமிஷம் மட்டும் இருந்தா போதும். ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் ஃபியூ மினிட்ஸ் பெர் டே அப்படின்னு சொல்றாரு. ஆ ஆனா என்ன அப்படின்னா, ஆ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவ்ளோ நேரம் நான் உட்கார போறேன். இந்த ஹைப்பர் ஃபோகஸ்டா உட்கார்ந்து நான் மெடிடேஷன் பண்ண போறேன். ஹைப்பர் ஃபோகஸ்டா உட்கார்ந்து காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் பண்ண போறேன்னு நம்ம எடுக்கிற மாரி, இவ்ளோ நேரம் உட்கார்ந்து நான் மெடிடேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு,
நம்ம வந்து ஒரு நம்ம டாஸ்கோட ரெசிஸ்டன்ஸ் லெவல போட்டுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல என்னனாலும் சரி, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு நான் எந்திரிக்கவே போறதில்ல. என்னனாலும் சரி, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு நான் எந்திரிக்கவே போறதில்ல. அதாவது நம்மளோட என்ன சொல்றது, விடாமுயற்சியின் லெவல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உட்காருங்க அப்படின்றாரு. சேர்ல உட்கார்ந்தாலும் ஓகே, கீழ உட்கார்ந்தாலும் ஓகே. ஒரு கம்ஃபர்டபிள் பொசிஷன், அப்ரைட் போஸ்டர் அப்படின்றாரு. அப்ரைட் போஸ்டர்னா முதுக நேரா வச்சு, ஸ்பைன் வந்து நேரா இருக்கிற மாதிரி வச்சு, உட்கார்ந்து சொல்றாரு. உட்கார்ந்துட்டு கண்ண மூடிட்டு, அ உங்களோட மூச்ச வந்து கவனிக்க ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு எப்பப்பலாம் மைண்ட் வந்து வாண்டர் ஆகுதோ, மனசு வந்து அந்த வேலைய விட்டுட்டு வேற எங்க அலைப்பாயுதோ, திரும்ப கொண்டு வந்து மூச்சுல வைங்க. ஸோ இத வந்து நீங்க ஒரு செட் பண்ணியிருக்கிற டைம் 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் ஆர் எவ்வளோ தூரம் உங்களுக்கு விடாமுயற்சி இருக்கோ, அவ்வளோ தூரம் டைம் செட் பண்ணிட்டு உட்கார்ந்து, ஆ அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரெத் வாட்ச் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆரம்பத்துல வேணா இன்சைட் டைமர், ஹெட் ஸ்பேஸ் அந்த மாரி ஆப்ஸ யூஸ் பண்ணிக்க சொல்றாரு. இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கைடட் மெடிடேஷன்ஸ் குடுக்குறாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணா போதும் அப்படின்றாரு. ஒரு ஒரு மெடிடேஷன் செஷனையும் வந்து ஒரு ஜென்யூன் கியூரியாசிட்டியோட உள்ள போங்க. ஜென்யூன் கியூரியாசிட்டினா இன்னைக்கு என் மைண்ட் எப்படி வாண்டர் ஆக போகுது? இன்னைக்கு மைண்ட் எவ்வளவு தூரம் வாண்டர் ஆகும்? இல்ல வாண்டர் ரொம்ப ஆகுமா? இல்ல கம்மியா ஆகுமா? ஸோ இந்த மாதிரி மைண்ட் வாண்டர் ஆகுறத வந்து ஜென்யூனா ஒரு ஒரு ஆர்வத்தோட பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அம் இவரோட மெடிடேஷன் ரூல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ரூல வந்து பல 10 வருஷமா ஸ்டிக் ஆயிருக்காராம். என்ன அப்படின்னா, எவ்ளோ நேரம் நான் மெடிடேட் பண்றேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா டெய்லியும் நான் வந்து கன்சிஸ்டன்ட்டா கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணியிருப்பேன். அட்லீஸ்ட் 1 நிமிஷம், 2 நிமிஷமாவது நான் மெடிடேட் பண்ணியிருக்கணுங்கிறத நான் ரூலா வச்சிருக்கேன். என்ன ஆனாலும் சரி, அ நான் வந்து அந்த 5 மினிட்ஸ் அட்லீஸ்ட் மெடிடேஷன் பண்றத நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஆரம்பத்துல வந்து நான் 5 மினிட்ஸ் தான் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு நாளைக்கு. ஸ்லோலி இப்ப அது 30 மினிட்ஸா மாறியிருக்கு. இது வந்து இது நான் எதுக்காகவும் இத நான் வந்து அ க விடவே மாட்டேன். எனக்கு எவ்வளோ பெரிய டேவா இருந்தாலும் சரி, நான் கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ரூலா வச்சிருக்கேன். ஸோ எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு உட்கார்ந்து 24 மணி நேரமும் மெடிடேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 1 மாசம் பண்ணாம இருக்கிற பாயிண்ட்டுக்கு ஹி இஸ் நாட் கம்மிங். அ 5 நிமிஷம் பண்ணாலும் சரி, எவ்ரி டே பண்றோமா அப்படிங்கிற டெக்னிக்க தான் அவர் சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க உங்க மூச்சு கூட இருக்கும்போது, நீங்க உங்க லைஃப் கூட இருக்கீங்க. வென் யூ ஆர் வித் யுவர் பிரெத், யூ ஆர் வித் யுவர் லைஃப் அப்படின்றாரு. ஸோ மெடிடேஷன் வந்து ஒரு ஒரு சாதாரண டூல் மட்டும் இல்ல. பட் உங்க 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 லைஃபோட கனெக்ட் ஆகுறதுக்கான ஒரு டூலும் கூட அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இன்னொரு ஒரு மெத்தட் ஃபார் இன்க்ரீசிங் அட்டென்ஷன் ஸ்பேஸ் வந்து மெடிடேஷன். இன்னொன்னு வந்து மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸும் வந்து உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெடிடேஷன் மாரிதான். பட் கொஞ்சம் மெடிடேஷன்னா அப்படியே மூச்சு கவனிக்கணுமா? ஐயோ! என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பயமுறுத்துற மாரி இருக்கும். ஆனா மைண்ட்ஃபுல்னஸ் அவ்ளோ பயமுறுத்துற மாரி இருக்காது அப்படின்றாரு. மெடிடேஷனுக்கும் மைண்ட்ஃபுல்னஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மெடிடேஷன்ல வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பிரெத்தோ இல்ல வந்து நம்ம செஸ்ட் சக்ராஸோ வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அதுல நம்ம கவனத்த போட்டுக்கிட்டே இருப்போம். மைண்ட் எங்க போனாலும் சரி கொண்டு வந்து அந்த ஒரு விஷயத்தையே ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்போம். இது மெடிடேஷன். மைண்ட்ஃபுல்னஸ் அப்டின்னா, நீங்க என்ன வேல வேணா பண்ணிக்கோங்க. நீங்க மூச்சு கவனிக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் கவனிக்கணும், ஒரு விஷயத்துல கவனத்த போடணும்னு இல்ல. உங்க மைண்ட்ல என்ன வேணா நடந்துட்டு இருக்கும். ஆனா என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் ஸ்டேட்ல நீங்க இருக்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். உதாரணத்துக்கு இப்ப நானு அ உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல அ அம் இப்ப 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 எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்ப மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணா என்ன பண்ணுவோம்னா, எல்லாரும் இப்போ இந்த நொடி நம்ம எதெல்லாம் நம்மளால கவனிக்க முடியுது. எதெல்லாம் நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கு. எதெல்லாம் நம்ம பாடியில நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்கு வருவோம். நம்ம சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற பொசிஷரு, நம்ம பாடி வந்து சேரோட பட்டுட்டு இருக்கிற இடம், அதுக்கப்புறம் நம்ம மூச்சு, நம்ம பிரெயின்ல என்ன வாண்டர் ஆயிட்டு இருக்கு, இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆ நம்ம என்ன சொல்றது, நம்மளோட ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கு, இது ஜஸ்ட் இந்த மொடி நம்ம 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 என்ன நம்ம பாடியிலயும் மைண்ட்லயும் அப்சர்வ் பண்றோமோ, இதுதான் இப்ப இந்த நொடி நம்ம பிரெயின்ல ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். அப்ப மைண்ட்ஃபுல்னஸ்க்கும், ஹைப்பர் ஃபோகஸ்க்கும் என்ன கனெக்ஷன், என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா,
ஹைப்பர் ஃபோக்கஸ் வந்து எதையுமே நினைக்காம கொண்டு வந்து திரும்ப திரும்ப அந்த காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ல போட்டுட்டு அதுல அப்படியே மூழ்கி போறது தான் ஹைப்பர் ஃபோக்கஸ். வேற எதையுமே நம்ம வந்து தள்ளி வச்சிருவோம். ஆனா மைண்ட்ஃபுல்னஸ் என்னன்னா எதையுமே நம்ம தள்ளி வைக்க மாட்டோம். எதுலயுமே நம்ம மூழ்கி போக மாட்டோம். நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்போம். நடக்கிறது, சாப்பிடுறது, தூங்குற மாதிரி வேலை, நடக்கிறது, சாப்பிடுறது, எக்ஸசைஸ் பண்றது மாதிரி வேலைகளை கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஆனா அப்ப நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது, மைண்ட் என்ன ரியாக்ட் பண்ணுது, என்ன ஃபீலிங்ஸ் நமக்கு இருக்கு, எங்க நமக்கு வேர்வை வருது, இல்ல எங்க நமக்கு சில்லுன்னு இருக்கு. சோ என்ன அந்த ஒரு நொடியில நம்மளை சுத்தி நம்ம பாடி, நம்ம மைண்ட்ல என்ன நடக்குதோ அதுதான் நடக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு நம்ம அவேர்னஸோட இருப்போம். அது மைண்ட்ஃபுல்னஸ். நமக்கு இது மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பிரெயின் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி வேற எங்கேயோ போயிடும். அப்போ வந்து நம்ம அவேர்னஸ், அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்டேட்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு அவேரா இருப்போம். ஓகே, நான் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என் மைண்ட் அங்க வாண்டர் ஆயிருக்கு, திரும்ப கொண்டு வந்து இங்க வைக்கணும், திரும்ப கொண்டு வந்து இங்க வைக்கணும், இது என்னோட ஒரிஜினல் அட்டென்ஷன். சோ அந்த மாதிரி நமக்கு பிரெயின் வாண்டர் ஆகுறது வந்து நமக்கு என்ன சொல்றது, ஒரு 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 அவேர்னஸ்ல வந்து நமக்கு தெரியும். நம்ம சோ இப்ப திரும்ப திரும்ப நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மைண்ட்ஃபுல்னஸ்க்கும் ஹைப்பர் ஃபோக்கஸ்க்கும் என்ன அப்படின்னா, மைண்ட்ஃபுல்னஸ் ஒரு விஷயத்துல நம்மள மூழ்கி போய் பண்ண வைக்கும். சாரி, ஹைப்பர் ஃபோக்கஸ் ஒரு விஷயத்த நமக்கு நம்மள வந்து ஒரு விஷயத்துல மூழ்கி போய் பண்றதுதான் ஹைப்பர் ஃபோக்கஸ். மைண்ட்ஃபுல்னஸ்ல எதுலயுமே நம்ம மூழ்கி போக மாட்டோம். நம்மளை சுத்தி 100 விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளயும் பாடிக்குள்ளயும் நடக்கலாம். பட் இதுதான் நடக்குதுன்னு நம்ம வந்து ஒரு அவேர்னஸோட, ஒரு விழிப்புணர்வோட இருப்போம். இதுதான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ். இது கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கலாம். பட் இது ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஷவர் எடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க வந்து யூ யூ ஹேவ் நெவர் ரியலி டேக்கன் அ ஷவர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அ என்ன அப்படின்னா, இப்ப நம்ம குளிக்க போறோம் அப்படின்னா, நம்ம மைண்ட் வந்து குளிக்கிறதுல கிடையாது. நம்ம மைண்ட் வந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கு. நம்ம மசில் மெமரியில போறோம், பைப்பு திருக்குறோம், நம்ம தேய்க்கிறோம், திரும்பி வந்துடுறோம். பாதி நேரம் இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீங்க குளிச்சுட்டு வரீங்க அப்படின்னா, ஆ குளிச்சுட்டு எப்படி குளிச்சீங்கன்னு ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா வந்து உங்க மைண்ட் வேற எங்கேயோ இருக்கும். அ அ அந்த அந்த குளிக்கிற அந்த ஷவர் எடுத்துக்கிற அந்த ஒரு ப்ராசஸ்ல ஃபுல்லா நம்ம வந்து அவேர்னஸோட இருந்திருக்க மாட்டோம். எப்படின்னா, நம்ம எப்படி பைப்பு திறக்கிறோம்? என்ன டெம்பரேச்சர் தண்ணி வருது? நம்ம பாடில பட்ட உடனே நம்ம பாடி எப்படி ஃபீல் ஆகுது? ஆ சோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பிரெயின் அங்க இல்லவே இல்ல. ஜஸ்ட் தண்ணி பாட்டுக்கு நம்மள வாஷ் பண்ணும். நம்ம மைண்ட் எங்கேயோ இருக்கும். நம்ம வந்து ஆஃபீஸ பத்தி நெனச்சுட்டு இருப்போம். உங்களோட செக்லிஸ்ட் இன்னைக்கு என்ன வேலை பண்ணணும்னு நெனச்சுட்டு இருப்போம். வீட்டுக்கு போம்போது என்ன வாங்கிட்டு போகணும்னு நெனச்சுட்டு இருப்போம். இல்ல ஆஃபீஸ் போம்போது என்ன பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணணும், என்ன ஒர்க்ல என்ன ட்ரபிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத நெனச்சுட்டு இருப்போம். சோ இந்த மாதிரி அ அ ஓ என்ன சொல்றது? அ அ ஒரு 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 பல விஷயங்கள பிரெயின் ப்ராசஸ் பண்ணிட்டு, ஒரு பிரெயின்ல ஒரு சின்ன பார்ட் மட்டும் தான் ஆக்சுவலி நம்ம குளிக்கிறதுல வந்து ஃபோக்கஸ் ஆயிருந்திருக்கும். அ சோ இப்ப என்னன்னா, கரண்ட்டா இந்த பிரசன்ட் மொமெண்ட் என்ன இருக்கோ, அத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம, நம்ம பல விஷயங்கள பிரெயின்ல ஓட்டிட்டு இருக்கோம். சோ இது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் கிடையாது. மைண்ட்ஃபுல்னஸ் ஷவர் அப்டின்னா என்னன்னா, யூ ஃபோக்கஸ் ஆன் இப்ப என்ன பார்க்குறீங்க? என்ன சவுண்ட் வருது? என்ன சென்சேஷன்ஸ் உங்களுக்குள்ள வருது அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல? இது எல்லாமே அதாவது உங்க பிரெயினுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்கோ, அந்த பிரெயினுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம விழிப்புணர்வோட இருக்கிறது தான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ என்னன்னா, இன்னைக்கு மெடிடேஷன் எப்படி பிராக்டிஸ் பண்ண சொல்றாருன்னா, ஒரு இடத்துல போய் உட்கார சொல்றாரு. அதாவது அட்டென்ஷன் ஸ்பேஸ இன்கிரீஸ் பண்ணணும் நம்ம. இன்கிரீஸ் பண்றது வந்து மத்த எக்ஸர்சைஸஸ விட 30% அதிகமா மெடிடேஷன்ல நடக்குது. அதுக்கு ஈக்குவலா மைண்ட்ஃபுல்னஸும் பெர்ஃபார்ம் பண்ணுது. நம்மளோட பிரெயின் அட்டென்ஷன் ஸ்பேஸ இன்கிரீஸ் பண்றதுக்கு. பிளஸ் எஃபிஷியன்ட்டா ஆக்குறதுக்கும் கூட. ரொம்ப நேரம் இன்கிரீஸ் பண்றதுக்கும், அந்த இன்கிரீஸ் பண்ற டைம்லயும் மைண்ட் வாண்டர் ஆகாம ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றதுக்கு. 2க்குமே வந்து என்னால 4 மணி நேரம் ஒர்க் பண்ண முடியும். 4 மணி நேரமும் மைண்ட் வாண்டர் ஆகாம ஒர்க் பண்ண முடியும். இப்ப நான் 1/2 மணி நேரம் தான் அப்படி பண்ண முடியுது. அப்ப அந்த 1/2 மணி நேரத்த 4 மணி நேரமா மாத்தணும் அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ பண்ண சொல்றாரு. மெடிடேஷன் என்ன பண்ண சொல்றாரு? டெய்லி ஒரு 2 ரூல். ஒரு ரூல் வந்து எத்தன நேரம் நீங்க பண்றீங்கிறது மேட்டர் இல்ல. ஆனா டெய்லியும் பண்றீங்கங்கிறது மேட்டர். 5 நிமிஷத்துல கூட ஆரம்பிங்க. ஆனா டெய்லியும் பண்ணுங்க. 2வது மெடிடேஷனோட 2வது ரூல் என்ன அப்படின்னா, உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கணும். மூச்சு அந்த மாரி ஒரு ஆப்ஜெக்ட்ல கவனத்த போடணும். அந்த க மை அங்கிருந்து மைண்ட் வாண்டர் ஆகும்போதெல்லாம் திரும்ப திரும்ப கொண்டு வந்து மூச்சு மேலயே வச்சுட்டு இருக்கணும். இது மெடிடேஷன். மைண்ட்ஃபுல்னஸ் எப்படி பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு அப்படின்னா, டெய்லியும் ஒரு டாஸ்க் எடுத்துக்க சொல்றாரு. ஏன்னா அந்த டாஸ்க் எந்த மாரி இருக்கணும் அப்படின்னா,
உங்க அட்டென்ஷனை ஃபுல்லா கன்சியூம் பண்ணாத மாதிரி டாஸ்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உதாரணத்துக்கு நீங்க மார்னிங் காஃபி குடிக்கிறீங்க, இல்ல வந்து ஏதோ ஒரு நடந்து ஒரு டெய்லி வாக்கிங் போறீங்க, இல்ல ஆபீஸ்க்கு நடந்து போறீங்க, இல்ல குளிக்கிறீங்க. ஆஹ் இந்த மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க் எடுத்துக்க சொல்றாரு. அந்த டாஸ்க்குக்கு கொஞ்ச நாள் அந்த டாஸ்க் பண்ணும் போதெல்லாம் ஃபுல்லா மைண்ட்ஃபுல்னஸோட விடுங்க. இட் மீன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு நான் காஃபி குடிக்கிறத வந்து டாஸ்கா எடுத்துக்கிறேன்னா, எவ்ரிடே நான் காஃபி குடிக்கும்போது, நான் காஃபி கப்ப கையில எடுக்கிறது, அத வாயில வைக்கிறது, அதோட சூட்ட நான் உணர்றது, இந்த மாதிரி என்னென்னலாம் அந்த ஒரு செயல் செய்யும்போது நான் பாடியும், மைண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வோட இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது இப்படி ஒரு டாஸ்க் எடுத்துட்டு டெய்லியும் அந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரே ஒரு டாஸ்க்ல வந்து மைண்ட்ஃபுல்னஸா இருந்து இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா டெய்லி குளிக்கும் போது நான் மைண்ட்ஃபுல்னஸோட குளிக்க போறேன்னு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க துண்டு எடுக்கிறது, நீங்க நடந்து போறது, நடந்து போகும்போது உங்களுக்கு பாதம் ஃபீல் ஆவறது, இது எல்லாமே நீங்க நீங்க என்னென்னலாம் இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கூட பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட இடுப்பு பகுதி சேர்ல பட்டுட்டு இருக்கிறது வந்து நீங்க உணர்ந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் உணர்ந்திருக்கவே மாட்டோம். இவ்வளவு நேரம் நம்ம அப்படியே ஒரு மசில் மெமரியில உட்காந்து கவனம் வேற எங்கேயும் இருந்திருக்கும். ஆனா இப்ப வந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற பகுதியை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, அங்க வந்து ஒரு சென்சேஷன் நமக்கு தெரியும். நம்ம பாடியும் சேரும் பட்டுட்டு இருக்கிற ஒரு இடம் வந்து ஒரு சென்சேஷன், அங்க ஒரு உணர்வு இருக்கும். சோ இது வந்து ஒரு 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 என்ன சொல்றது, இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்துல நம்ம பாடி மைண்ட் எல்லாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுங்கிறத ஜஸ்ட் அவேர்னஸோட ஒரு விழிப்புணர்வோட இருக்கு பாருங்க. ஒரு இப்ப காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா நோட்டீஸ் த ஸ்மெல். அந்த ஸ்மெல் எப்படி இருக்குதுன்னு பார்க்க சொல்றாரு, டேஸ்ட் பார்க்க சொல்றாரு. அந்த காஃபி குடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கு, நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா, ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றீங்களான்னு பார்க்க சொல்றாரு. அப்புறம் ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு எந்திரிச்சு நீங்க நடந்து போறீங்க அப்படின்னா உங்க பாடியோட மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகும். அதை நோட்டீஸ் பண்ண சொல்றாரு. நம்ம நம்ம இருக்கிற ரூமோட டெம்பரேச்சர் நோட்டீஸ் பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் குளிக்கும்போது நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா, குளிக்கும்போது ஏற்படுற பாடி சென்சேஷன்ஸ்னா பேசிக்கலி உணர்ச்சிகள் தான். உணர்வுகள், உணர்ச்சிகள். உணர்வுனா மென்டலி, உணர்ச்சின்னு வச்சுக்கலாம். சென்சேஷன்ஸ்னா பாடியில என்னென்ன நம்ம ஃபீல் பண்றோம். சோ இத வந்து நோட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்றாரு. உங்களுக்கு டைமர் வைக்கலாம், அல்லது வைக்காம கூட போலாம். எவ்வளவு நேரம் சொல்லிட்டு. பட் சிம்பிளி வந்து அந்த பிரசன்ட் மொமெண்டோட இருங்க. ஆ அண்ட் உங்களால எவ்ளோ தூரம் பார்க்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது, சுத்தி விஷயத்த கேட்க முடியுது, எவ்ளோ தூரம் உங்களால அத வந்து ஜஸ்ட் நடக்கிற விஷயங்களுக்கு அவேர்னஸோட இருக்க முடியுது அப்படிங்கறத வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்றாரு. ஒன் இதுலயும் பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப அவேர்னஸோட உட்கார்ந்து ஏதோ ஒண்ணு கவனிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உங்க மைண்ட் வந்து திரும்ப லாஸ்ட் ஆயிரும். மைண்ட் திரும்ப ஏதோ ஒரு தாட்ஸ்குள்ள போயிரும். அப்படி போகும்போது திரும்ப வந்து நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணீங்களோ, அ அந்த ஃபோக்கஸ் பண்ற அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு திரும்ப கொண்டு வந்துருங்க. நம்ம குளிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, குளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவேர்னஸோட இருக்கிறோம்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து அதையும் நினைச்சுட்டு இருப்போம். அப்போ வந்து லாஃப் அட் யுவர் மைண்ட் அப்படின்றாரு. ஒரு இடத்துல நம்மளால நம்ம மைண்ட் நிக்க மாட்டேங்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜஸ்ட் லாஃப் அட் தி சிச்சுவேஷன். அத பார்த்துட்டு நம்ம டென்ஷன் ஆக வேணாம். இந்த மைண்ட் நம்மள என்ன சொல்றது? உங்க மைண்ட பார்த்து நீங்களே சிரிச்சுக்கிட்டு, திரும்ப கொண்டு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதுலயே அவேர்னஸ போட்டுருங்க. உங்க உங்க மேலயே நீங்க வந்து மைண்ட் வாண்டர் ஆகுதுன்னு சொல்லி இரிட்டேட் ஆக வேணாம். ஏன்னா மைண்ட் வந்து அதுக்காக மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹியர் இஸ் த கீ அப்படின்றாரு. என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னா, நம்ம மைண்ட் வந்து ரொம்ப வாண்டர் ஆகும். அதாவது இப்ப வந்து என்ன சொல்றது, ஒரு மூச்சை மட்டும் கவனிக்கிறோம். ஒரு பெரிய விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைய பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, நம்ம மைண்டுக்கு வேற எதுவுமே வராது. ஏன்னா காம்ப்ளெக்ஸா ஒரு விஷயத்த பண்ணும்போது மைண்ட் வாண்டர் ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இடத்துல நம்ம ஃபோக்கஸ போட்டிருப்போம். இதே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லாத ஒரு விஷயம். மூச்சு மூச்சு கவனிக்கிறது காம்ப்ளெக்ஸே இல்லாத ஒரு விஷயம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா, பிரெயின் வந்து நல்லா வாண்டர் ஆகும். பயங்கரமா வாண்டர் ஆகும். சோ இதுதான். சின்ன ஒரு விஷயத்த காம்ப்ளெக்ஸ் இல்லாத ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா, மைண்ட் பயங்கரமா வாண்டர் ஆகும். அப்ப வந்து நம்ம திரும்ப, 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 திரும்ப மைண்ட் பயங்கரமா வாண்டர் ஆகும்போது கொண்டு வந்து நம்ம மூச்சுலயே வச்சு, அ நம்மளோட ஃபோக்கஸ திரும்ப, திரும்ப அதிலேயே போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்லோலி நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேஸோட குவாலிட்டி இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அட்டென்ஷன் ஸ்பேஸோட சைஸும் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ம் அ இப்போ நம்ம ஒரு விஷயம்
பண்றோம். என்னன்னா, மைண்ட்ஃபுல்னஸ்லயும் சரி, மெடிடேஷன்லயும் சரி, நம்ம மைண்ட் அலைப்பாய ஆரம்பிச்சுரும். அது திருப்பி கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அங்கேயே போடுறோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த பிராக்டிஸ வந்து ம நல்ல மைண்ட் பயங்கரமா அலைப்பாயிறப்பவே இந்த பிராக்டிஸ் வந்து கொண்டு வந்து உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி, பண்ணி, பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நாளைக்கு ஹைப்பர் ஃபோக்கஸ்ல வந்து நமக்கு ஃபோக்கஸ் பண்றதும் பெட்டரா இருக்கும். வீட்லயும் சரி, ஆஃபீஸ்லயும் சரி, நம்மளோட ஹைப்பர் ஃபோக்கஸிங் ஆன் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை பேர் ஹைப்பர் ஃபோக்கஸ் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு தெரியல. பட் பிராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா மைண்டோட வாண்டரிங், இப்ப நான் வந்து உட்கார்ந்த உடனே என்னதான் பென் பேப்பர் லிஸ்ட் எல்லாம் தனியா வச்சுக்கிட்டு போன்லாம் பக்கத்து ரூம்ல வச்சுட்டு வந்து உட்கார்ந்தாலுமே மைண்ட் செட்டில் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுக்குது. அப்படி செட்டில் ஆனா கூட ஃபுல் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு போறதுக்குள்ள நிறைய சேலஞ்சஸ் வருது. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாமே மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ண குறையும் அப்படின்னு சொல்றாரு. இது 2மே பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. மெடிடேஷனும் சரி, மைண்ட்ஃபுல்னஸும் சரி, ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ். ஏன்னா, உங்களோட பிரெயின வந்து ஒரு சிங்கிள் அட்டென்ஷன் அ ல வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம்க்கு ஹோல்டு பண்றதுக்கு இந்த 2மே வந்து உங்கள மைண்ட் பிராக்டிஸ் பண்ண வைக்குது. ஆ இன்னொன்னு என்னன்னா, இப்ப மெடிடேஷன்ல வந்து ஒரு டைமர் ஆன் பண்ணி உட்காந்துப்பீங்க. அ 5 மினிட்ஸோ, 10 மினிட்ஸோ அந்த அந்த டைமர் அடிக்கிற வரைக்கும் உட்கார்ந்து உங்க பிரெத் கூடயே இருந்துட்டு இருப்பீங்க. மைண்ட்ஃபுல்னஸ்க்கும் அப்படிதான். ஒரு 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 காஃபி எம்ப்டி ஆகுற வரைக்கும், இல்லன்னா ஷவர் முடியிற வரைக்கும், இல்லன்னா இப்ப இங்கிருந்து 1 கிலோமீட்டர் டெய்லி நடக்கிறேன் அப்படின்னா, நான் அத நடக்கிற ஹோல் பாத் வரைக்கும், ஆ என்ன பண்றோமோ அந்த 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 டாஸ்க் முடியிற வரைக்கும் மைண்ட்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத இன்டென்ஷனா செட் பண்ணிக்கலாம். மெடிடேஷன பொறுத்தவரைக்கும் டைமர் செட் பண்ணுங்க. மைண்ட்ஃபுல்னஸ பொறுத்த அளவுக்கு எந்த டாஸ்க் முடியிற வரைக்கும் நான் மைண்ட்ஃபுல்லா இருக்க போறேன் அப்படிங்கறத முன்னாடியே செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு, ஒரு சிங்கிள் இன்டென்ஷன் வென் யூ கீப் அ சிங்கிள் இன்டென்ஷன் இன் மைண்ட், யூல் பி ஏபிள் டு லிவ் அண்ட் ஒர்க் மோர் இன்டென்ஷனலி ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டே டூ. அதாவது காலைல எந்திரிச்ச உடனே நம்ம மெடிடேஷன் பண்றோம் அப்படின்னா, காலைல எந்திரிச்ச உடனேவே ஒரு சிங்கிள் அட்டென்ஷன் மைண்ட்ல வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ரெஸ்ட் ஆஃப் த டேவும் மீதி டேவும் பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி பிரெயின் அதே பேட்டர்ன்ல வந்து ஒர்க் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. 2மே மெடிடேஷனும் சரி, மைண்ட்ஃபுல்னஸும் சரி, உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ் இன்கிரீஸ் பண்ணும். ஸோ ஆனா 2லயுமே பார்த்தீங்கன்னா, அந்த இன்டென்ஷன நீங்க ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ண போறேன், அல்லது காஃபி குடிச்சு முடிக்க வரைக்கும் நான் மைண்ட்ஃபுல்லா இருக்க போறேன் அப்படிங்கிற இன்டென்ஷன நீங்க ஃபர்ஸ்ட்டே செட் பண்ணிக்கணும் இதுலயும் அப்படின்னு சொல்றாங்க. ம். ஓகே. ஸோ அப்ப இந்த இந்த அதாவது நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் இன்கிரீஸ் பண்ற பெனிஃபிட்ஸ தாண்டி, ஆ உங்களோட தாட்ஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சுரும். நீங்க வந்து மைண்ட்ஃபுல்னஸும், மெடிடேஷனும் பிராக்டிஸ் பண்ணும்போது. ஆ உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? ஒரு ஒரு 1000 தாட் வருது அப்டின்னா, ஆ போக, 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 போக அந்த தாட்ஸ்லருந்து நீங்க ஸ்டெப் பேக் பண்ணுவீங்க. மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ண அந்த யூஸ்லெஸ்ஸான நமக்கு தேவையில்லாத தாட்ஸே வரதே குறைஞ்சிரும் அப்டின்னு சொல்றாரு. அப்ப வந்து அப்ப நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப இன்ஃபைனைட்லி ஈஸியா போயிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆ அப்புறம் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, இப்ப மைண்ட்ஃபுல்னஸ்லயும் சரி, மெடிடேஷன்லயும் சரி, ஆ ப எ எ அதாவது நம்ம எவ்ளோ அதாவது இப்ப உட்கார்ந்து மெடிடேட் பண்றோம். இல்ல மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்றோம். பார்த்தா நம்ம மைண்ட் வாண்டர் ஆயிடுது. வேற ஏதோ ஒண்ணு நெனச்சுட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் அதையவே நெனச்சுட்டு, "அட இவ்ளோ நேரம் இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோமே!" அப்படின்னு நெனைக்கிறோம் இல்லைங்களா? சோ அந்த அந்த ரொம்ப நேரம் கழிச்சு அந்த டிஸ்ட்ராக்ஷன கண்டுபிடிக்கிற டைம வந்து, ஆ மெடிடேஷன் பண்ண நம்ம சீக்கிரம் சீக்கிரம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுருவோம். நம்ம மைண்ட் வாண்டர் ஆன உடனேவே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிரும். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு அந்த அவேர்னஸ் ஓகே நம்ம மைண்ட் வாண்டர் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, திரும்ப கூட டக்குன்னு நம்ம ஒரிஜினல் இன்டென்ஷன்ல நம்ம ரீடைரக்ட் பண்ணிடுவோம் மைண்ட. ஸோ இந்த மெடிடேஷன் பண்ண இந்த டைமும் குறையுது. நம்ம வாண்டர் ஆயி நம்ம பிரெயின கண்டுபிடிச்சு திரும்ப ட்ராக்ல கொண்டு வைக்கிற டைமும் நமக்கு வந்து குறையுது. அப்ப வந்து டக்கு டக்குன்னு வாண்டர் ஆனா கூட டக்கு டக்குன்னு நம்ம வந்து திரும்ப திரும்ப ஃபோக்கஸ்க்கு வந்துட்டே இருப்போம். அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஹை அவேர்னஸ் ஸ்டேட் வந்துட்டே இருக்கு. நம்ம டெய்லி மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்றோம். அல்லது மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றோம் அப்டின்னா, நமக்கு வந்து அந்த ஹை அவேர்னஸ் ஸ்டேட் வந்துட்டே இருக்கும்.
அப்படி வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மைண்ட் வாண்டர் ஆனா கூட, இப்ப வாண்டர் தான் ஆகப்போது. ஏன்னா இதெல்லாம் ஸ்டார்ட்டிங்லயே பார்த்துட்டோம். எப்படி பார்த்தாலும் மைண்ட் வந்து வாண்டர் ஆகுறது தான் மைண்டோட கேரக்டர் அப்படிங்கிறத. ஸோ அப்ப வாண்டர் ஆகுற மைண்ட் வந்து நம்ம ப்ரொடக்டிவா வாண்டர் ஆக ஆரம்பிச்சுருவோம். உதாரணத்துக்கு நம்ம யூஸ்லெஸ்ஸான தாட்ஸ் இப்ப அதாவது இன்டென்ஷனே இல்ல. இன்டென்ஷன் இல்லாம உட்கார்ந்து ஏதோ ஒரு வேலைய பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்ன தாட்ஸ் வந்தாலும் நம்ம அலோவ் பண்ணிட்டே இருப்போம். அதாவது இப்ப இங்கிருந்து நான் டெல்லி போகணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா, கிடைக்கிற ரோட்லாம் எடுத்து நடந்துட்டு இருப்பேன். நான் டெல்லி தான் போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, நெறைய ரோட வேண்டான்னு சொல்லிருவேன். இல்ல இந்த ரோட்ல நான் போனா என் டெஸ்டினேஷன் போ முடியாதுன்னு சொல்லிட்டு, நெறைய ரோட வேண்டான்னு சொல்லும்போதே, நமக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆயி, நம்ம வந்து டெல்லி நோக்கி நடக்க ஆரம்பிச்சுருவோம். ஸோ இன்டென்ஷன் நம்ம என்ன பண்ணணுங்கிற இன்டென்ஷன் நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கணும். அந்த கிளியரா இருந்து நம்ம அவேர்னஸும் இருக்குது அப்படின்னா, நம்ம மைண்ட் வாண்டர் ஆனா கூட ப்ரொடக்டிவா வாண்டர் ஆகும். ஸோ இப்ப என்னோட பிஸி புக் மார்க்கெட்டிங் பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு அப்படின்னா, நான் இத தான் அந்த 1 ஹவர் யோசிக்கணும்னு நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, என் மைண்ட் கேஷுவலா வாண்டர் ஆனா கூட, இதுல என்ன பண்ணலாம்? இந்த வொர்க் ரிலேட்டடா என்ன பண்ணலாங்கிறதுல ப்ரொடக்டிவா வாண்டர் ஆகும். ஸோ அத நீங்க அலோவ் பண்ணலாம். ஏன்னா மைண்டோட ஹேபிட்டே வாண்டரிங் தான். அந்த வாண்டரிங்கே இல்லாம ஃபுல் ஃபோக்கஸ்க்கு நீங்க வர முடியாது. ஏன்னா பிரெயினோட ஹேபிட்டே வாண்டரிங் தான். அப்ப அந்த வாண்டரிங்க எப்படி ப்ரொடக்டிவா மாத்தலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ யா இப்ப வந்து ப்ரொடக்டிவா வாண்டர் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு ட்ரெயின் ஆஃப் தாட்ட புடிச்சுட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம். சில சமயம் பார்த்திருக்கீங்களா? ஏதோ ஒரு பாயிண்ட் யோசிக்க ஆரம்பிப்போம். மூழ்கி போவோம். அப்படி 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 நம்ம பக்கம் பக்கமா பிளான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிடுவோம். இந்த ப்ரொடக்டிவ் வாண்டரிங்கும் வந்து இட் இஸ் குட் அப்படின்னு சொல்றாரு. அதையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அது எப்ப பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இன்டென்ஷன் செட் பண்ணும்போது தான் பிராக்டிஸ் பண்ண முடியும். இன்டென்ஷன் செட் பண்ணும்போது தான் நமக்கு பிரெயின் வாண்டர் ஆனா கூட, இல்ல இல்ல நம்ம இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம பிரெயினுக்கு நம்ம அவேர்னஸோட இருப்போம். அப்ப வந்து நம்ம ப்ரொடக்டிவா வாண்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஹையர் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, உங்க பிரெயின் வந்து இட் வில் மேக் அ லாட் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ஃபியூச்சருக்கும் இன்டென்ஷன் செட் பண்ணிடும். இந்த எக்ஸ்ட்ரா அவேர்னஸோட வந்து யூ என்ன சொல்றது? இந்த இந்த எக்ஸ்ட்ரா அவேர்னஸ் உங்களுக்கு டெவலப் ஆக ஆக ஆஹ் உங்க பிரெயினை பத்தி நீங்க நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. விச் இஸ் எப்பப்பெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் சிமுலேஷன் சீக் பண்றோம், அதாவது எப்ப போய் போன் எடுத்து பார்க்கலாம்னு தோணுது, எப்பப்பெல்லாம் ஒரு ஒரு தூண்டுதல் நமக்கு வெளியில இருந்து தேவைப்படுது, எப்பப்பெல்லாம் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு இரையாயிடுறோம், இப்ப நம்ம கரண்டா என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன யோசிக்க கூடாது, இது எல்லாமே வந்து நம்ம அவேர்னஸ்க்குள்ள வந்துட்டே இருக்கும். இந்த ரிசர்ச் வந்து ரொம்ப கிளியரா நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன அப்படின்னா, மைண்ட்ஃபுல்னஸும் சரி, மெடிடேஷனும் சரி, நீங்க உங்க அட்டென்ஷனை எப்படி மேனேஜ் பண்றீங்க, உங்க அட்டென்ஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்றீங்க அப்படிங்கறத வந்து வெரி கிளியரா நமக்கு ஒரு 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 மெஷரபிள் ரிசல்ட்ஸோட நமக்கு வந்து இது ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆம், இவரு ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடிக்கடி அவர் வந்து லோக்கல் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிக்கு போவாராம் ஃபார் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் மெடிடேஷனுக்கு. அந்த மெடிடேஷன் செஷன் வந்து அஹ், என்ன சொல்றது, it is- அவரோட கன்சிஸ்டன்சிய கீப் அப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அப்ப வந்து ஒரு மாங்க பார்த்திருக்காரு. அப்படி அந்த யூசுவலா அந்த மீட்டப் எப்படி இருக்கும்னு சொல்றாருன்னா, ஒரு போவோம், ஒரு பாட்லக் சாப்பாடு எல்லாரும் கொண்டு வந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் மெடிடேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாங்க் வந்து டாக் குடுப்பாரு போல. சோ அந்த டாக்ல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆம், அந்த ஒரு மாங்க் வந்து பிரெத்த மட்டுமே வந்து செவரல் இயர்ஸ் வாட்ச் பண்ணியிருக்காரு. மூச்சு மட்டுமே கவனிச்சுட்டு பல நாட்கள் கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாங்க் பேசியிருக்காரு. சோ நமக்கு வந்து நமக்கு என்ன ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மூச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன், ஒரு சின்ன ஒரு விஷயம். அதுல வந்து பல மாசங்கள் அதுலயே நம்ம பிரெயினை ஃபோக்கஸ் போட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப ட்ரெமெண்டஸ் விஷயம். பட் நம்ம அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஒரு நம்ம வந்து நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேஸை பொறுத்து நம்ம எவ்வளவு நேரம் முடியுதுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எங்க இருக்கோமோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓவர் த பீரியட் நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவர் ஆரம்பத்துல 2 ஹவர் 3 ஹவர் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு. அப்ப வந்து மைண்ட் வந்து என்ன சொல்றது, மைண்ட் வாண்டரிங் வந்து கண்டிப்பா அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ 2 ஹவர்ஸ் எல்லாம் பண்ணும்போது டெஃபினட்டா 2 ஹவர்ஸும் நம்ம வந்து பிரெயினை கொண்டு வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல
கண்டிப்பா குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நம்ம மைண்ட் செட்டில் ஆயிருக்கும், காம் ஆயிருக்கும். அப்போ ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி அவர் மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ரொம்ப டீப்பா பிராக்டிஸ் பண்றப்போ எல்லாம் அவரோட பிரெயின் வந்து டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகுறது வந்து அவரே ஃபீல் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா இப்போ ஒரு சண்டே வந்து சாட்டர்டே சண்டே வந்து அவர் 2 ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணிட்டு வராரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் மண்டே ஒர்க் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா செவரல் தௌசண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ்லயே எழுதி முடிக்க முடியுது. பட் நிறைய பிரெயின் ஸ்ட்ராமிங் பண்ண முடியுது. இது எல்லாத்தையும் பண்ணது போகவும் எனக்கு டைம் இருக்கு ஃபார் என்னோட மைண்டை வந்து வேற எங்கேயாவது போடுறதுக்கும் மைண்ட்ல வந்து டைம் அண்ட் எனர்ஜி இருக்குது. அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து அந்த நான் சாட்டர்டே சண்டே நான் பண்ணது அன்னைக்கு மட்டும் எனக்கு எஃபெக்ட் இல்ல. சாட்டர்டே சண்டேக்கு அப்புறமும் பியாண்ட் த டே எனக்கு வந்து அந்த த்ரூ அவுட் த வீக் என்னால ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம வாழ்க்கையில ஹவு மச் வி அக்கம்ப்ளிஷ், நம்ம எவ்வளவு சாதிக்க முடியுது, நம்மளால எவ்வளவு விஷயங்கள் செயல்களை செஞ்சு முடிக்க முடியுது அப்படிங்கிறது வந்து டோட்டலி நம்ம ப்ரொடக்டிவிட்டிக்கு ரிலேட்டட். கரெக்ட்டுங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் ப்ரொடக்டிவா பண்ணிட்டு இருக்கோம், நாள் பூரா ப்ரொடக்டிவாவே இருக்கோம்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ நான் அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன் வந்து இந்த மெடிடேஷன்லயும் மைண்ட்ஃபுல்னஸ்லயும் 100% இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஸ்லைட்டா மெடிடேட் பண்ணாலே நம்மளோட குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்லைட்டா குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன் இன்க்ரீஸ் ஆனாலே நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்லைட்டா நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனாலே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அக்கம்ப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் உங்களுக்கு டிப் ஆஃப் த நோஸ்லயே வந்து நீங்களும் இந்த மாதிரி மணிக்கணக்கில் மெடிடேஷன் பண்ணணும். அப்படி பண்ணா ரிமார்க்கபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் ஆனா நீங்க மணிக்கணக்கில் பண்ணாதான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கிடையாது. எவ்ரிடே ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆனா அந்த ஃபியூ மினிட்ஸே வந்து ப்ராப்பரா பண்ணுங்க. இன்டென்ஷன் செட் பண்ணி டைமர் செட் பண்ணி பண்ணீங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த சாப்டர்ல இருந்து ஒரு லெசன் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா இது என்ன அப்படின்னா அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் மூலமா சைஸ் ஆஃப் யுவர் அட்டென்ஷன் ஸ்பேஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. ஸோ இந்த மெடிடேஷனும் மைண்ட்ஃபுல்னஸும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்க டைம் கொஞ்சம் எடுக்கும். ஆனா அந்த டைம் வந்து உங்களுக்கு எப்ப திரும்ப கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணும்போது இன்னும் கிளியரா, டீப்பா, இன்டென்ஷனோட டெலிபரேட்டா ஒர்க் பண்றதுக்கு இந்த மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி வந்து உங்களோட இதுக்கு நீங்க மெடிடேஷன் கொடுத்த டைமை வந்து நீங்க காம்பன்சேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதுதான் இந்த டாபிக் இன்னைக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்க்ரீசிங் த அட்டென்ஷன் ஸ்பேஸ் யூசிங் மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் எப்படி நம்ம பிரெயினோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கறது வந்து ரிசர்ச்சஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு. மெடிடேஷன் பண்ண பண்ண வாரத்துல 2 நாள் 45 நிமிஷம் பண்ணவங்களுக்கே ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறமே 30% மேல அவங்களோட குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நாம வந்து 2 டெக்னிக், மெடிடேஷன் ஆர் மைண்ட்ஃபுல்னஸ், ரெண்டுக்குமே இன்டென்ஷன் செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு மெடிடேஷன் அப்படின்னா டெய்லியும் இவ்வளவு நிமிஷத்துல நான் ஆரம்பிக்க போறேன்னு செட் பண்ணுங்க. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா டெய்லியும் காலைல குளிக்கும் போதோ இல்ல காஃபி குடிக்கும் போதோ ஏதோ ஒரு டாஸ்க் எடுத்துட்டு அந்த டாஸ்க்கை நான் மைண்ட்ஃபுல்லா இருப்பேன் அப்படிங்கறத செட் பண்ணுங்க. ஃபியூ வீக்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த ஃபியூ வீக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்க மைண்ட் ஸ்டார்டிங்ல பயங்கரமா வாண்டர் ஆகும், பயங்கரமா வேற பக்கம் போகும். ஆனா ப்ராக்டிஸ் திரும்ப 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 கொண்டு வந்து மெடிடேஷன்ல மூச்சிலேயே வச்சுட்டு இருக்கும்போது மைண்ட்ஃபுல்னஸ்ல நம்ம என்ன செயல் செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதுலயே நம்ம கவனத்தை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபியூ வீக்ஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அட்டென்ஷன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதோட அட்டென்ஷன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆனது போக மைண்ட் வாண்டர் ஆனா கூட ப்ரொடக்டிவா வாண்டர் ஆகும். அண்ட் இன் டர்ன் நம்ம தாட்ஸோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், தேவையில்லாத தாட்ஸ் வரது குறைஞ்சிருக்கும். அண்ட் பிரெயினையும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்றதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே இன் டர்ன் நம்ம ப்ரொடக்டிவிட்டியை வந்து டைரக்டா இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் நம்ம லைஃப்ல நம்ம வந்து நிறைய அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த சாப்டர். இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. அடுத்து ஹைப்பர் ஃபோக்கஸ் அட் ஹோம் அண்ட் 4 more ways to battle
ஹைப்பர் ஃபோக்கஸ். ஏன்னா ஹைப்பர் ஃபோக்கஸ் ஆரம்பிச்ச உடனே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு சேலஞ்சஸ் வரும். ஸோ அதை எப்படி பேட்டில் பண்றது, இது ரெண்டும் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அண்ட் அதோட இந்த பார்ட் 1 ஹைப்பர் ஃபோக்கஸ் முடியுது. அதுக்கப்புறம் பார்ட் 2 ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் ஆரம்பிக்குது. அது என்னங்கிறது நான் இன்னும் பார்க்கல. யா, தேங்க்யூ. நன்றி மேடம்.